பீகாரில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கடுத்த சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி தோல்வி கண்டது என்று கூறினார். இது தொடர்பாக தகவல்களை ஆராய்ந்த போதுதான் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை கண்டறிந்ததாக கூறிய ராகுல் காந்தி, வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் புதிய வாக்காளர்கள் பட்டியல் கேட்டதற்கு இதுவரை பதிலோ அல்லது தகவல்களோ கொடுக்கப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், ஹரியானா, மகாராஷ்டிராவில் நடந்ததைப் போன்று பீகாரிலும் வாக்குகளை திருடுவதற்கு பாஜகவினர் முயற்சி செய்கின்றனர். ஆனால் பீகார் மக்கள் அதை நடத்த விடமாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. தேர்தல் ஆணையம் அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும். ஆனால் பாஜகவின் அறிவுறுத்தல்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது என்று விமர்சித்துள்ளார்.